ஹாய் ஹலோ. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த ரெண்டு ஸ்டாக்கில் இருக்குது. அந்த ரெண்டு ஸ்டாக் பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே, அதுக்கு முன்னாடி நாம் வந்துட்டு சில ஸ்டாக்ஸ் வந்துட்டு நம்ம கொடுத்துருப்பீங்க. அது வந்துட்டு ஒன்லி ஸ்விங் ட்ரேடிங்குக்கு. ஓகே, ஸ்விங் ட்ரேடிங்குக்கும் அப்புறமா ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரென்ஸ். ஓகே, டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜி, அப்புறமா டிஃப்ரெண்ட் ப்ரைஸ் ஆக்ஷன் வச்சு நம்ம இது ரெண்டு செலக்ட் பண்ணியிருக்கு. இங்கே பார்க்கலாம். இங்கே இந்த டிசிஎஸ் ஆகட்டும், சிப்லா ஆகட்டும், டைட்டான், ஹிண்டால்கோ, டாக்டர் ரெட்டி, வோல்டாஸ், எல்என்டி, ஆக்சிஸ் பேங்க், இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம கொடுத்துருக்கு, யூடியூப்லேயே கொடுத்துருக்குங்க. இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம கம்ப்ளீட்டாக வந்துட்டு என்ன பண்ணியிருக்கோங்க, ப்ரைஸ் ஆக்ஷன் வச்சு தான் நம்ம இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணியிருக்கோங்க ஃபார் ஸ்விங் ட்ரேடிங்குக்கு. பட் இன்றைக்கி நம்ம ரெண்டு ஸ்டாக் பற்றி பார்க்க போகிறது விப்ரோ அப்புறமா ஐசிஐசி பேங்க்கு. இஸ் கம்ப்ளீட்லி வந்துட்டு நம்ம வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸுக்காக மட்டும் நம்ம இந்த ஸ்டாக்ஸை செலக்ட் பண்ணியிருக்கோம். இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்னால் ஆல்ரெடி நீங்கள் வந்துட்டு ஒரு ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க, மறுபடியும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கணும்னா அது இப்போ இருக்கிறது இப்போது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் ஷார்ட் டேர்முக்கு. ஷார்ட் டேர்ம்னா அது செவரல் மந்த்தாக இருக்கலாம், ஓகே, 1 இயராக இருக்கலாம். ஓகே, அதுக்கு வந்து இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. இப்போ நம்ம டிசிஎஸ் ஆகட்டும், இந்த விப்ரோ, இந்த ஐசிஐசி பேங்க் மூமெண்ட் ஆகட்டும், ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக ஒன்லி ப்ரைஸ் ஆக்ஷன் வச்சு மட்டும் தான் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம் இந்த ஸ்டாக்ஸ். ஓகே, இது பிஹைண்ட் எந்த நியூஸும் பார்க்கல, நம்ம எதுவுமே பார்க்கல, டைரெக்டாக வந்துட்டு ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் வச்சு மட்டும் தான் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோங்க. ஓகே, இது வந்துட்டு நம்ம கம்ப்ளீட்லி நம்மளோட கோர்ஸ் இருக்கிறதில்ல, இந்த கோர்ஸோட ரெண்டாவது விதமாக இது மூமெண்ட்டுக்கு, நம்ம ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது இது விப்ரோவும் ஐசிஐசி பேங்க். அப்போது நம்ம இந்த ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டாக் செலக்ட் பண்ணியிருக்குது விப்ரோ ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு. ஓகே, இது வந்துட்டு நம்ம இந்த மூமெண்ட் மாதிரி ஒரு செவரல் டேஸுக்கு நம்ம மூமெண்ட் வரோன்னு நம்ம அக்செப்ட் பண்ணக்கூடாது. ஓகே, ஸ்லோ அண்ட் ஸ்டடிங் பார்க்கலாம். வீக்லி கேண்டில், சாரி, இது மந்த்லி கேண்டில் எவ்வளோ ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக இங்கே ஹோல்டு பண்ணியிருக்குது. ஆல்மோஸ்ட் 1 இயர் மேலே இது ஹோல்டு பண்ணி அதுக்கப்புறம் தான் மூமெண்ட்டுங்க கொடுத்துருக்கு, ரைட்டு. ஸோ அதே மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக ஈக்விட்டியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. இது எப்படின்னு பார்த்தா, நம்ம ஆஃப்டர் கோவிடுக்கு அப்புறம் ஒரு ரேலி போயிட்டு மேலே ஒரு பிக் கரெக்ஷன் ஆகிருக்கு, ரைட். பிக் கரெக்ஷன் ஆகிட்டு சைட்வேஸ் போயிருக்கு, கம்ப்ளீட்லி சைட்வேஸ். அப்புறமா மறுபடியும் மூமெண்ட் கொடுத்துருக்கு, அப்புறமா ஒரு கரெக்ஷன்ஸ், மூமெண்ட், அப்புறமா ஒரு கரெக்ஷன்ஸு. இப்போ நீங்கள் பார்க்கும்போது இந்த இடத்துல வந்துட்டு ஒரு கன்சாலிடேஷன் ஆகிருக்கு. ஓகே, கன்சாலிடேஷனில் மறுபடியும் இந்த லெவலில் வந்துட்டு இந்த பேஸ் க்ரியேட் பண்ணியிருக்கு. ஓகே, இது பேஸ், எப்பயும் இது இப்படி பார்க்கும்போது பேஸ், இதெல்லாம் ஒரு ஃபேக்கு பிரேக் டவுன், அப்புறமா ஃபேக் பிரேக் அவுட். ஓகே, நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க ஃபேக் பிரேக் அவுட், அப்புறமா பிரேக் டவுனு. அதே மாதிரி இது ஆகி சைட்வேஸில் போய் அப்புறமா மூவ்மெண்ட் இருக்குது. அதே மாதிரி இது இம்பார்ட்டண்ட் லெவல் வந்துட்டு ஒரு சப்போர்ட் எடுத்துருக்கிறனால இது மறுபடியும் ஒரு மூமெண்ட் வர சான்சஸ் இருக்குது. ஓகே, இது ஃபஸ்ட்டு ஸ்டாக்கு விப்ரோ. அதே மாதிரி செகண்ட் ஸ்டாக் நம்ம பார்க்கலாம். செகண்ட் ஸ்டாக்கு ஐசிஐசி பேங்க். இந்த ஐசிஐசி பேங்க்கு நம்ம பார்க்கணுன்னா இது கண்டினியூஸ் ஆஃப்டர் கோவிடுக்கு அப்புறம் கண்டினியூஸாக கரெக்ஷன்ஸ் பார்க்கலாம். ஒரு ஒரு ஆஃப்டர் கோவிடுக்கு அப்புறம் இது சைட்வேஸ், ஒரு சைட்வேஸில் போயிட்டு மூமெண்டம், அப்புறமா மறுபடியும் ஸ்லைட்லி கரெக்ஷன்ஸ், மூமெண்டம், கரெக்ஷன்ஸ், மூமெண்டம், கரெக்ஷன்ஸ், மூமெண்டம், கரெக்ஷன்ஸ், மூமெண்டம். அதே மாதிரி இப்போது கரெக்ஷன்ஸ் வந்திருக்கு. ஸோ மறுபடியும் இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம்னா கண்டிப்பாக பண்ணலாம். இப்போது சில டைம்ஸில் என்ன ஆகும்னா, ப்ரைஸ் வந்துட்டு இந்த லெவல் வந்துட்டு ஹை வேல்யூஷன் இருக்குது, ஹை வேல்யூஷனுக்கு ப்ரைஸ் அதிகமாக இருக்குது, மறுபடியும் இங்கேருந்து கரெக்ஷன் வரும்னு நினைக்குவாங்க. ஆனால் ஐசிஐசி பேங்க் என்ன இருக்குது, பர்ஃபார்மன்ஸில் மறுபடியும் மூமெண்ட் போயிருக்கு. ஸோ இங்கே நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலான்னு நினைக்கும் போது என்னன்னுவாங்க, இங்கே வந்துட்டு இது வந்துட்டு கரெக்ஷன்ஸ் மறுபடியும் ஒரு ஹை வேல்யூவேஷனுக்கு இது ப்ரைஸ் வந்துட்டு ரொம்ப அதிகமாக இருக்குது, மறுபடியும் இது கீழே வர சான்சஸ் இருக்குது, நீங்கள் இங்கே இந்த லெவலில் வரும்போது வாங்குங்க அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம பார்க்காம ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் வச்சு நாம் இந்த ஸ்டாக் செலக்ட் பண்ணோன்னா இந்த பெஸ்ட்டுன்னா இந்த ஐசிஐசி பேங்க் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக நம்ம இது செலக்ட் பண்ண வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதே மாதிரி நம்ம வீக்லியில் பார்க்கலாம். வீக்லியிலும் ஒரு கரெக்ஷன்ஸ் ஆகி மறுபடியும் ஒரு இம்பார்ட்டண்ட் லெவலில் வந்துட்டு ஒரு கன்சாலிடேஷன், ஓகே, ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஓகே, ரீட்ரேஸ்மெண்ட் மாதிரி பண்ணி மறுபடியும் இது அப்சைட் போகிற சான்சஸ் இருக்குது. இது மாதிரி ஆகும்போது இதெல்லாம் பிரேக் அவுட் ஆகி அப்சைட் போகிற சான்சஸ் ரொம்ப அதிகம். ஸோ இது 90 டிகிரியில் இப்படியே போயிருமானா கண்டிப்பாக போகாது, ஒரு ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக போகும். ஹோப் இந்த ரெண்டு ஸ்டாக் வந்துட்டு நம்ம சாரி
இந்த 2 ஸ்டாக் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக நம்ம செலக்ட் பண்ணியிருக்க ஸ்டாக். ஓகே. மறுபடியும் இதே மாதிரி வீடியோவில் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். எல்லாருக்கும் வணக்கம், நன்றி.